தினமொரு வசனம். பிரசங்கி 12 வசனம் 1. நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். விளக்கம். நீங்கள் எவ்வளவு காலம் உலகத்தில் வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, ஆனால் நீங்கள் எவ்வாறு வாழ்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியம். சில மக்கள் 85 வருடங்கள் வாழ்ந்து பயனில்லாத காரியங்களை செய்கிறார்கள். மற்றவர்கள் சில வருடங்கள் மட்டுமே வாழ்கிறார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வதில் செலவிடுகிறார்கள். அவர்கள் இறந்த பிறகும் அவர்களுடைய வாழ்க்கை தாக்கம் தொடர்ந்து வாழ்கிறது. பல மக்கள் இவ்வுலகத்தில் தங்களுடைய ஆயுட்காலத்தை கூட்டுவதை குறித்து மட்டும் கவலைப்படுகிறார்கள். அவர்கள் இன்னும் அதிகமான வருடங்கள் உயிர் வாழ்வதற்கு போராடுகிறார்கள். நாம் உயிர் வாழ்வதற்காக ஒவ்வொரு வருடமும் கோடிக்கணக்கான பணத்தை மருந்துகள், விட்டமின்கள் மற்றும் விசேஷமான உணவு வகைகள் ஆகியவற்றின் மீது செலவிடுகிறோம். என்றாலும் வாழ்க்கையின் கால அளவை காட்டிலும் வாழ்க்கையின் தன்மையும் கர்த்தருக்காக நாம் சாதிக்கும் காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகின்றன என்பதை நாம் மறந்து விடுகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கும் போது மட்டுமே இவ்வுலகத்தில் நாம் வாழும் நாட்கள் நித்திய மேன்மையை நிர்ணயிப்பதற்காக கணக்கெடுக்கப்படுகின்றன. இன்றைக்கு நம்முடைய நேரத்தை சேவையினாலும் ஆராதனையினாலும் தேவனுக்கு செய்யும் கிரியையினாலும் நிரப்புவோமாக. இன்றைய நாள் நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நாளாக இருக்கும் என்றால் ஒருவேளை இருக்கக்கூடும். ஒரு நீடித்த வாழ்க்கையை குறித்த கனவில் அதை வீணாக்குவதற்கு பதிலாக மிகுதியான கனிகளை கொடுத்து மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக விளங்குவதற்கு முயற்சி செய்யுங்கள். நம்முடைய நாட்களை நோக்கமின்றி செலவழிப்பதற்கு பதிலாக நாம் உண்மையாகவே வாழ வேண்டும். ஆம், கர்த்தருக்கு சேவை செய்வதிலும் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக விளங்குவதிலும் செலவிடப்படும் ஒரு வாழ்க்கை, அது குறுகியதாக இருந்தாலும் அல்லது நீடித்ததாக இருந்தாலும், அந்த வாழ்க்கை நமக்கு பயனுள்ள வாழ்க்கையாக மாறும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் நீடித்த வாழ்க்கையை வாழ்வதை காட்டிலும் அர்த்தமுள்ள மேன்மையுள்ள வாழ்க்கையை வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.